எங்கள் ஆத்தா சோறு சாப்பிடுது. எப்படி சோறு சாப்பிடுதுன்னு பாப்பா வாங்க. என்னங்க என்ன பெத்தா ஆத்தா கண்ணை போல பார்த்தா சொல்லி சொல்லி யாராது தொன்னாது தீராது. எப்படி சாப்பிட்ற? மண்டி ஓடுக்கு சாப்பிட்றியனம்மா? நேரம் நம்புறமா? இது சோறு நல்லா இருக்கு. சாம்பார் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நல்லாத்தான் இருக்குது. நல்லா இல்லாமல் செய்யும். சும்மா சொல்கிறது. காசு பெருத்தவங்க ரேஷன் பருப்பு திண்டா நல்லா இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. காசு பெருத்தவங்க எல்லா பருப்பையும் கலந்து விடணும். நல்ல பருப்பு கொஞ்சம் இந்த பருப்பு கொஞ்சம் கலந்து விட்டால் நல்லாத்தான் இருக்கும். ரசம் இருக்கு ஊற்றவா? ஏன் சொல்லி சொல்லி எங்கள் ஆத்தா சாப்பிட்றது ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. சாப்பிடுங்க எல்லோரும், லைக் பண்ணுங்க எங்கள் ஆத்தா சாப்பிட்டதுக்காக. எதற்கு லைக் எடுப்பது கடைசியில் ஆத்தா சோறு திங்குது லைக் போடுங்க. என்ன பெத்த ஆத்தா ஏய் பாரு, எங்கள் ஆத்தாவுக்கு எப்படி சோறு போட்டு கொடுக்கணும் அதே மாதிரி வயசான காலத்தில் எனக்கு சோறு போட்டு கொடுக்கணும். நீங்கள்லாம் சரியா? போட்டு கொடுப்பியா நீ? கஞ்சியா? ஆத்தியாவா? அப்படி சொல்ல வரையாத்தே. அதாத்தே கஞ்சியாச்சும் எதையாச்சும் ஒன்று ஊற்றி போட்டுருங்கத்தே. ஆத்தாவை பார்க்கணும். பார்க்கலண்டா ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு கடவுள். நீ பாப்பியப்பு? சரி சரி, எல்லா பிள்ளைகளும் பார்க்குமா. இப்போத்தான் சொல்லணும், அப்புறம் சொல்ல மாட்டாது. அவன்கிட்ட போய் சோறுதுங்க, இவன்கிட்ட போய் சோறுதுன்னு. எங்கள் ஆத்தாவுக்கு நான் அப்படி சொல்ல மாட்டேன். எங்கள் ஆத்தா என் வீட்டுக்கு வரலேன்டாத்தையும் சண்டை விடுவேன். என்ன அவள் வீட்டில் இருந்துக்கிட்ட, என்ன அவள் வீட்டு சின்ன அவள் வீட்டில் இருந்துக்கிட்ட வர்றேன் என்னன்னு கூப்பிடுவேன் எங்கள் ஆத்தாவை. ஏண்டுகளுக்கு எங்கள் ஆத்தாவை நானும் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த கதை இந்த கதை ஊர் கதை ஊரம். லைக் பண்ணுங்கள். எங்கள் ஆத்தாவும் நானே பிடிக்குதுண்டா.